நெக்ஸ்ட்டு சம் ஏபியில் வந்து நம்ம 22nd சம் மாடலில் போட போகிறோம். இது வந்து சம் டு n terms of a series அப்படின்னு கொடுத்துருக்கு. ஷோ தட் த சீரீஸ் இஸ் அண்ட் ஏபி. 23rd சம் என்ன நேற்று போட்டது அப்படின்னா சம் டு n terms தான். ஆனால் ஃபைண்ட் த சீரீஸ் இது ஏபியான்னு ப்ரூவ் பண்ண சொல்லலை. ஆனால் 24th சம்மில் என்னென்னா சம் டு பி டேர்ம்ஸ் போட்டிருக்கு. அதாவது எண்ணுக்கு பதிலாக பிங்கிற எழுத்து யூஸ் பண்ணியிருக்கு. அதனால இது 3p² + 5pன்னு போட்டிருக்கு. எண் யூஸ் பண்ணியிருந்தா இது எப்படி வந்திருக்கும், எண்ணில் வந்திருக்கும். இந்த எக்ஸ்ப்ரெஷன் எண்ணாக இருந்தால் எண்ணில் வந்திருக்கும். ஆனால் இது பிங்கிறதுனால இது பியில் வருது. 3p² + 5pன்னு. ப்ரூவ் தட் த டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் ஃபார்ம் அண்ட் ஏபி. இப்போ 22nd மாடல் இது எஸ்என்னு எப்போ எடுத்துக்குவோம் பார்த்தீங்களா, அதை எஸ்பின்னு எடுத்திருக்கேன். 3p² + 5pன்னு. அப்புறம் என்னென்ன கண்டுபிடிப்போம், S1 S2 S3 S4 கண்டுபிடிப்போம் இல்லையா. அதாவது பிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ S1 = 3 × 1² + 5 × 1 3 + 5 = 8. அடுத்து S2னா பிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 2² + 5 × 2 3 × 4 12 12 + 10 22. S3னா 3 சப்ஸ்டியூட் பண்ணணும் பிக்கு பதிலாக. 3 × 3² + 5 × 3 3 × 9 27 27 + 15 42. S4னா 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 4² + 5 × 4 16 3s are 48 + 20 68. இப்படி S1 S2 S3 S4 கண்டுபிடிச்சா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், T1 T2 T3 T4 கண்டுபிடிப்போம். இதுதான் சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. T1 எதுக்கு ஈக்குவல், S1க்கே ஈக்குவல். S1 எதுக்கு ஈக்குவல், 8க்கு ஈக்குவல். T2 எதுக்கு ஈக்குவல், ஃபார்முலா என்ன, S2 - S1. அதாவது S2 22 S1 8 14. T3 எதுக்கு ஈக்குவல், S3 - S2. இந்த 3 வந்தால் இங்கே 3. S3 - S2 42 - 22 20. T4 எதுக்கு ஈக்குவல், S4 - S3க்கு ஈக்குவல். 68 - 42 26. இப்படி நமக்கு சீரீஸ் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு சீரீஸ் என்ன கிடச்சிருக்கு, 8 14 20 26ன்னு கிடச்சிக்கிட்டு இப்படியே போகும். இப்போ நம்ம சீரீஸ் மட்டும் கேட்டால் இதோட விட்டுறலாம். ஆனால் நமக்கு இந்த சீரீஸ் ஒரு ஏபியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு எப்படி பண்ணுறது, இதை T1ன்னு வச்சுக்கணும், இதை T2ன்னு வச்சுக்கணும், இதை T3ன்னு வச்சுக்கணும், இதை T4ன்னு வச்சுக்கணும். இந்த 22வது சம் மாடலை நீங்கள் பார்த்துங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல், T2 - T1க்கு ஈக்குவல். 14 - 8 6. அதே மாதிரி இந்த D எதுக்கு ஈக்குவல், T3 - T2க்கு ஈக்குவல். T3 - T2 எழுது, 20 - 14 6. அதே மாதிரி D என்ன சொல்லலாம், T4 - T3க்கு ஈக்குவல். இது D1 D2 D3ன்னு கூட வச்சுக்கோங்க. T4 - T3 26 - 20 6. எல்லாம் சேமாக வருதா, D1 D2 D3 எல்லாமே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, Dக்கு ஈக்குவலாக இருக்குது. அதான் 6. அப்போ இந்த D ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஏபி. therefore this series is an AP. This series is an AP with first term 8, common difference 6, A8 D6 அப்படின்னு வந்து இது ஒரு ஏபியாக வருது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். S1 S2 S3 S4 கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் T1 T2 T3 T4 கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஸ்மால் T1 T2 T3, அதாவது இந்த T1 தான் நான் ஸ்மால் டீன்னு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இந்த கேபிட்டல் டீயை தான் நான் இங்கே ஸ்மால் டீன்னு எடுத்திருக்கேன். T1 இது T2 இது T3 இது T4 அவ்வளோதான். இதை தான் நான் ஸ்மால் டீன்னு எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒன்று தான். அதை வச்சு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுலேருந்து இது பார்த்தா எல்லா டிஃபரன்ஸும் ஒரே மாதிரி வர்றதுனால இது ஒரு ஏபி வித் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம்.